السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يكون في آخر الزمان دجالون كذابون يأتونكم من الأحاديث بما لم تسمعوا أنتم ولا آباؤكم فإياكم وإياهم لا يضلونكم ولا يفتنونكم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொடர்ந்து நாம் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை அதை கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக நோன்புடைய சட்டம், பிறகு ஒதுவுடைய சட்டம், தயமத்துடைய சட்டம், குளிப்புடைய சட்டம். இப்பொழுது தொழுகையுடைய சட்டம். இந்த தொழுகையுடைய சட்டத்தை சொல்வதற்கு முன்னால் இந்த தொழுகையிலே வித்தியாசங்கள் ஏற்படுகின்றதே. இந்த தொழுகையை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். அப்படி தொழுகையை பற்றி விசாரிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் இப்படி தொழுகையிலே மாற்றி மாற்றி நாம் தொழுகின்றமே, இந்த தொழுகை கூடுமா, இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று மதுஹபை ஏற்றுக்கொண்ட நமக்கே சந்தேகங்கள் இருக்கின்றது. மதுஹபு வேண்டாம் என்று சொன்னவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மதுஹபிலே இருக்கக்கூடிய நாம் ஹனஃபியாகவோ ஷாஃபியாகவோ மாலிகி ஹம்பலி மதுஹபு எந்த மதுஹபில் நாம் இருக்கின்றோமோ அந்த மதுஹபில் இருக்கக்கூடிய நாமே இந்த மதுஹபெல்லாம் வேண்டுமா? மதுஹப் என்று சொன்னால் என்ன? ஏன் மதுஹபை நாம் பின்பற்ற வேண்டும்? குர்ஆன் ஒன்று, ஹதீஸ் ஒன்று, ஏன் மார்க்கம் மட்டும் பலதாக வர வேண்டும்? 4 மதுஹப் என்று சொல்லி ஏன் வர வேண்டும் என்பதாக யாரெல்லாம் மதுஹபை விட்டு வெளியானார்களோ அவர்கள் அடிக்கடி சொல்வதை கேட்டு கேட்டு மதுஹபை பின்பற்றக்கூடிய நமக்கும் அதிலே சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. இமாம்கள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்திருப்பார்களா? இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்வார்களா? இப்படியெல்லாம் குர்ஆன் ஆயத்துக்கு மாற்றமாக சொல்வார்களா என்ற கருத்து நம்முடைய உள்ளத்திலும் ஏற்பட்டுவிட்டது. அதனால் தொழுகையுடைய சட்டங்களை சொல்வதற்கு முன்னால் மதுஹப் என்று சொன்னால் என்ன, ஏன் ஹனஃபி ஷாஃபி மாலிகி ஹம்பலி என்பதாக மதுஹப் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அதீஉல்லாஹ், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், வ அதீஉர் ரசூல், ரசூலுக்கு வழிபடுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், இன்னும் உலுல் அம்ருகளுக்கு வழிபடுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். இந்த உலில் அம்ரு என்று சொன்னால் யார்? இஜ்திஹாது செய்யக்கூடிய ஆலிம்கள். இது மதுஹபை பின்பற்றக்கூடிய நாம் சொல்வது. பொதுப்படியான கருத்து என்ன சொல்வார்கள்? அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் அதை அவர்களுக்கு வழிபடுங்கள் என்பதாக சொல்வார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா உலில் அம்ரை கொண்டு நோக்கம் என்ன சொல்கின்றான்? இஜ்திஹாது செய்யக்கூடிய இமாம்கள், அவர்களுக்கு வழிபடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னைக்கு நாம் அந்த இஜ்திஹாது செய்யக்கூடிய அந்த இமாம்களை பின்பற்றுவதில் தான் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த குழப்பம் வருவதற்கின்றதே அது புதிதல்ல. நபி அவர்கள் அன்றைய காலத்திலே சொன்னார்கள், ஃபி ஆஹிரி ஜமான், கடைசி காலத்திலே தஜ்ஜாலூன, பல தஜ்ஜால்கள் வருவார்கள், கத்தாபூன, பல பொய்யர்கள் வருவார்கள்,
நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான். அவனுடைய நெத்தியிலே காஃபி என்பதாக தஜ்ஜால் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். ஒற்றை கண்ணுதனாக இருப்பான். வலது பக்கம் சுவனத்தையும் இடது பக்கம் நரகத்தையும் வைத்திருப்பான். சில பேர்களை அவன் உயிர்ப்பிப்பான், சில பேர்களை அவன் மௌத்தாக்குவான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவன்தான் தஜ்ஜால் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவன் நிச்சயமாக தஜ்ஜால், அவன் கடைசி காலத்தில் வருவான். அவனுக்கு முன்னால் பல தஜ்ஜால்கள் வருவார்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். கத்தாபூன அந்த தஜ்ஜால்கள் பல பொய்கள் சொல்லுவார்கள், பல பொய்கள் சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்? யக்தூனக்கும் மினல் அஹாதீஸி, நம்முடைய செய்திகள் எல்லாம், அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் புதுசாக இருக்கும். விமாலம் தஸ்மாவு அந்தும் வலா ஆபாவுக்கும், நம்முடைய மூதாதையர்கள் கூட அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். நம்முடைய மூதாதையர்கள் கூட அது போன்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்படி கேள்விப்படாத புது செய்திகளை சொல்லுவார்கள். அப்படி சொல்லப்பட்டால் பையாக்கும், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 1400 ஆண்டுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டு சென்றார்கள். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. தொழுகையுடைய சட்டங்களை பற்றி சொன்னாலோ, மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை பற்றி சொன்னாலோ அதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய மனம் நமக்கு வரவில்லை. ஏன்? இதுவெல்லாம் மதுஹப் வாசிகள் செய்யக்கூடியது என்பதாக விட்டுவிடுகின்றோம். நமக்கு குர்ஆன் இருக்கின்றது, ஹதீஸ் இருக்கின்றது, அதை தான் நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை கொடுத்திருக்கின்றான், ஹதீஸை கொடுத்திருக்கின்றான், அதை கொண்டு நேரடியாக நாம் அமல் செய்யலாமே என்று நாம் நினைக்கின்றோம். அப்படிதான் இன்று பல வாலிபர்கள், பல முன்னோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் மதுஹப் வேண்டாம் என்பதாக சொன்னார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்ன? குர்ஆன் ஒன்றுதான், ஹதீஸ் ஒன்றுதான், நபி ஒன்றுதான், அல்லாஹ் ஒன்றுதான், ஏன் நமக்குள்ள பிரிவினை என்பதாக கேட்கின்றார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த மதுஹப் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது கிடையாது. மதுஹப் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு கருத்தல்ல, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதான். குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலத்திலேயே மதுஹபுகள் இருந்தது. நபி அவர்கள் இருக்கும் பொழுது மதுஹபுகள் இருந்தது. இன்னைக்கு கேட்குறாங்களா இல்லையா? மதுஹபு ஷாஃபி, மாலிகி, ஹம்பலின்னு சொல்றீங்களே, அப்போ சஹாபாக்கள் காலத்தில் மதுஹப் இருந்துச்சா? அப்போ அவங்களாம் எந்த மதுஹபில் இருந்தாங்க? ஷாஃபிலியா, மாலிகிலியா, ஹனஃபிலியா இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த அபு ஹனீஃபாவோ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியோ இவர்களெல்லாம் பிறக்கவில்லை. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்திலும் மதுஹபுகள் இருந்தது. எப்படி? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்புகிறார்கள். யமன் தேசம் இஸ்லாத்திற்கு வந்த பின்னால் அந்த யமன் நாட்டிற்கு கவர்னராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார்கள். அப்படி நபி அவர்கள் அனுப்புகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆத் இப்னு ஜபல் அவர்களே, நீங்கள் அந்த நாட்டுக்கு கவர்னராக செல்கின்றீர்கள். அப்படி அந்த நாட்டிற்கு நீங்கள் கவர்னராக சென்றதற்கு பிறகு அங்கு உள்ள மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். அப்படி பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டால் அதற்கு தீர்வை தேடி உங்களிடம் வருவார்கள். நீங்கள் எப்படி தீர்ப்பு அளிப்பீர்கள் என்பதாக நபி அவர்கள் கேட்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் குர்ஆனை கொண்டு தீர்ப்பு வழங்குவேன். நபி அவர்கள் சொன்னார்கள், சரி, குர்ஆனை கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்கியீர்கள், ஆனால் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கு குர்ஆனிலே உங்களால் தீர்வை தேட முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? குர்ஆனில் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது பொருட்படவில்லை, உங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் எப்படி தீர்ப்பு வழங்கியீர்கள்? அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் உங்களுடைய சொல் ஹதீஸை வைத்து நான் தீர்ப்பு வழங்குவேன் என்பதாக சொல்லுவார்கள்.
நபி அவர்கள் கேட்பார்கள், ஹதீஸிலும் உங்களுக்கு விடை கிடைக்கவில்லை, குர்ஆனிலும் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை, ஹதீஸிலும் உங்களுக்கு விடை கிடைக்கவில்லை, நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். அப்போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் குர்ஆன் ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து அதிலிருந்து ஒரு சட்டத்தை தீர்ப்பை நான் வழங்க என்பதாக சொல்லுவார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி அணைத்து அவர்களுக்காக துஆ செய்வார்கள். குர்ஆன் ஹதீஸிலே எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கின்றது. ஆனால் அது வெளிப்படையாக நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அதை ஆய்வு செய்து பார்த்தால்தான் அதனுடைய தீர்வு நம்மால் வழங்க முடியும். ஒரு மனிதன் நான் குர்ஆனை மட்டும்தான் அமல் செய்வேன், ஹதீஸை மட்டும்தான் அமல் செய்வேன், இந்த இமாம்களை எல்லாம் பின்பற்ற மாட்டேன், யாருடைய சொல்லையும் நான் கேட்க மாட்டேன், நான் நேரடியாக குர்ஆனை ஹதீஸை அதை கொண்டுதான் அமல் செய்ய என்று சொன்னால் அவனால் 2 ரக்காயத்து தொழுக முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வர்கஉ வஸ்ஜுதுன்னு சொல்லுவான், வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகான்னு சொல்றான். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், இப்படிதான் அல்லாஹ் சொல்றான். லொஹருக்கு 4 ரக்காயத்து, அஸ்ருக்கு 4 ரக்காயத்து, மஹரிபுக்கு 3 ரக்காயத்து, இஷாவுக்கு 4 ரக்காயத்து, ஃபஜ்ருக்கு 2 ரக்காயத்து அல்லாஹ் குர்ஆன் எங்கேயுமே சொல்லல. அப்போ ஒரு மனிதன் குர்ஆனை வைத்து அவன் அமல் செய்வான் என்று சொன்னால் இந்த தொழுகையுடைய முறைகள் எப்படி அவன் தெரிந்து கொள்வான்? தொழுகையிலே நிலை இருப்பதை பற்றியோ, ருக்கு செய்வதை பற்றியோ, சஜ்தா செய்வதை பற்றியோ, அத்தஹியாத் இருப்பில் இருப்பதை பற்றியோ இதுவெல்லாம் அவன் எப்படி தெரிந்து கொள்வான்? சரி, அவனுக்கு குர்ஆனில் கிடைக்கவில்லை, நபியுடைய வாழ்க்கையிலே நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நான் எப்படி தொழுகை நீ கண்டீர்களோ அதுபோன்று தொழுகும்பதாக சொன்னார்களே, நான் நபியுடைய வாழ்க்கையை பார்த்து செய்வேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு மனிதனால் தொழுக முடியாது, எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. உதாரணத்திற்கு பார்ப்போம். ஒரு மனிதர் அவர் இமாம்கள் தேவையில்லை என்பதாக சொல்லுகின்றார், குர்ஆன் ஹதீஸை கொண்டுதான் நான் அமல் செய்ய என்பதாக சொல்லுகின்றார். அவர் ஹஜ்ஜிக்கு செல்கின்றார். அப்படி ஹஜ்ஜிக்கு செல்லும் பொழுது அவருடைய கையிலே குர்ஆனுடைய பிரதி வைத்திருக்கின்றார், தர்ஜுமத்துல் குர்ஆன் வைத்திருக்கின்றார், புகாரி ஷரீஃப் வைத்திருக்கின்றார், இது போன்ற என்னென்ன கிதாபுகள் இருக்கின்றதோ ஹதீஸ் கிதாபுகள் அதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றார். வைத்துக்கொண்டு அவர் ஹஜ் செய்கின்றார். அதிலே அல்லாஹு தஆலா வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது என்பதாக சொல்லுகின்றார். நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டால், இஹ்ராமை களைந்து விட்டால், நீங்கள் இது செய்து கொள்ளுங்கள், அதாவது வேட்டையாடி கொள்வதாக அல்லாஹ் சொல்றான். இப்போ அவர் பள்ளிவாசலுக்கு வந்து தவாபு செய்கிறாரு, காபத்துல்லாவை தவாபு செய்துட்டு சஹி செய்துட்டு அவர் இஹ்ராமை களைகிறாரு. களைஞ்சவுடன் அவர் நேராக காட்டுக்கு சென்று வேட்டையாட போறார். ஏன்பா வேட்டையாட போற? கத்தியும் துப்பாக்கி எடுத்துட்டு போறார். ஏன் போற? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ இஹ்ராமை விட்டு களைந்துட்டா நீ வேட்டையாடு என்பதாக சொல்றான். அல்லாஹு தஆலா அங்க வேட்டையாடுன்னு சொல்வது எதை வைத்து அல்லாஹ் சொல்றான்? நீ போய் நேரா காட்டுக்கு சென்று வேட்டையாடுன்னு அல்லாஹ் சொல்லல. நீ இஹ்ராமை களைந்து விட்டால், இஹ்ராமில் இருக்கின்ற போது என்னென்ன செய்யாமல் இருந்தாயோ அதையெல்லாம் செய்வதற்கு உனக்கு அனுமதி. இஹ்ராமில் இருக்கின்ற பொழுது என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லப்பட்டதோ அதுவெல்லாம் நீ இஹ்ராமை விட்டு களைந்ததற்கு பிறகு உனக்கு அனுமதி என்பதற்குத்தான் அல்லாஹ் சூசகமாக நீ வேட்டையாடலாம் என்பதாக சொல்லுகின்றார். அதே போன்று ஒரு மனிதர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர், மதுஹபுகளை ஏற்றுக்கொள்ளாதவர், அவர் பள்ளிவாசலுக்கு தொழுக வருகின்றார். பள்ளிவாசலுக்கு தொழுக வருகின்ற பொழுது பக்கெட்டிலே தண்ணீரை கொண்டு வந்து முன்சஃபில் நிற்கிறார். பக்கெட்டில் தண்ணீரை கொண்டு வந்து முன்சஃபில் நிற்கிறார். ஏன்பா தண்ணீரை கொண்டு பள்ளிவாசலில் வந்திருக்கிற அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் குர்ஆனை கொண்டு தான் அமல் செய்வேன், ஹதீஸை கொண்டு தான் அமல் செய்வேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா குன்தும் இலஸ்ஸலா, நீங்கள் தொழுகையின் பக்கம் நின்றால் ஃபக்ஸிலு,
நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். உஜூஹக்கும் உங்களுடைய முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள். ஐதியக்கும் இலல் மராஃபிகி உங்களுடைய 2 கைகளையும் முழங்கை வரை கழுவிக் கொள்வதாக அல்லாஹ் சொல்றான். அதனால நான் பள்ளிவாசல் உள்ள சப்புல தான் நிற்கிறேன் தொழுகைக்காக. அதனால் நான் இங்கே தான் தண்ணீர் ஊற்றி ஒளி செய்வேன் அப்படின்னு செஞ்சான்னா பள்ளிவாசல் ஃபுல்லாக தண்ணியாத்தான். அப்போ அல்லாஹு தாலா அங்க இதா குந்தும் இலஸ்ஸலான்னு சொல்றானே, அது அங்கே தொழுகைக்காக நின்றால் என்று சொன்னால் தொழுகைக்காக நீ ஆயத்தமானால் என்பது பொருள். நீ தொழுவதற்காக வேண்டி ஆயத்தமாகிவிட்டால், தொழுகைக்காக நீ நாடிவிட்டால், நீ ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே வா. எங்கே ஒழு செய்ய வேண்டுமோ அந்த இடங்களில் சென்று ஒழு செய்துவிட்டு நீ பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அப்படிதான் அந்த ஆயத்தை விளங்க வேண்டும். அப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? இமாம்களை பின்பற்ற வேண்டும். இமாம்களை பின்பற்றாவிட்டால் இது இதா குந்தும் என்பதற்கு நம்மால் சரியான அர்த்தங்களை சொல்ல முடியாது. அதே போன்று ஒருவர் அவர் நான் இனிமேல் அமல் செய்ய மாட்டேன், தொழுக மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றார். ஏன்பா தொழுக மாட்டேன், ஏன் அமல் செய்ய மாட்டேன்? நான் யகீன் கொண்டுட்டேன், உறுதி கொண்டுட்டேன். என்ன உறுதி கொண்டுட்டேன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யக்தியக்கல் யகீன். வஅபுது ரப்பக ஹத்தா யக்தியக்கல் யகீன். நீ அல்லாஹ்வை ரப்பை வணங்குவதற்கு முன்னால் எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால், ஹத்தா யக்தியக்கல் யகீன், உனக்கு உறுதி வருகின்ற வரை நீ வணங்கு அப்படின்னு அல்லாஹ் தான் சொல்றான். அப்போ உறுதி வரை வணங்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இப்போ உறுதி இருக்கின்றது, நிம்மதி இருக்கின்றது, அதனால் நான் வணங்க தேவையில்லை, தொழுக தேவையில்லை என்பதாக சொல்றோம். ஆனால் அல்லாஹ் அந்த ஆயத்தில் அப்படியே சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யக்தியக்கல் யகீன் என்று சொன்னால் நீ மௌத்துக்கு முன்னால், மௌத்தாவதற்கு முன்னால் நீ அமல் செய்து கொள், தொழுது கொள் என்பதை தான் அல்லாஹ் அங்க யக்தியக்கல் யகீன் என்றாக சொல்கின்றான். மௌத்து வருவதற்கு முன்னால் நீ அமல் செய்து கொள் என்பதாகத்தான் அல்லாஹ் அங்கே சொல்றான். அவன் நேரடியான அர்த்தத்தை அங்கே வைத்தான்னு சொன்னா அவன் நான் தொழுக முடியாது என்பதாகத்தான் அவன் சொல்லுவான். அதே போல இன்னொருவர், அவர் ஒரு பணக்காரருடைய வீட்டுக்கு செல்கிறார். அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய வீட்டுடைய கதவை தட்டுகின்றார் ஏழை. அந்த பணக்காரர் வெளியே வருகின்றார். என்னப்பா நீ யாருப்பான்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு, நான் ஒரு ஏழை, ஆனாலும் நானும் சகோதரன், அதனால உன்னுடைய சொத்துல எனக்கு பங்கு இருக்கு, என்னுடைய பங்களித்தா என்பதாக கேட்கிறார். யாருப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என் சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்ற, எப்படி சொல்ற? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் அனைவரும் சகோதரர் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப நீ நானும் சகோதரன் தானே, அப்போ உன்னுடைய சொத்துல எனக்கு பங்கு இருக்கு, என்னுடைய பங்கை கொடு அப்படின்னு கேட்கிறார். குர்ஆனுக்கு நேரடியா வழங்கினா இப்படி தான் வழங்க முடியும். இப்போ அந்த பணக்காரர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு, கதவு சாத்திட்டாரு. இந்த ஏழை கதவு தட்டிகிட்டே இருக்காரு, வாப்பா என் பங்கை கொடுன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திறந்துட்டு வரார். வந்து இந்த உன்னுடைய பங்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு? 5 பைசா அல்லது 10 பைசா கொடுக்குறாரு. என்னப்பா என் பங்கு நான் கேட்குறேன், நீ 5 பைசா 10 பைசா கொடுக்குற, நீ மட்டும்தான் முஃமினா? உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம் இருக்கானா இல்லையா, எத்தனையோ முஃமின் இருக்கானா இல்லையா? நான் அத்தனை பேருக்கு பங்கு போட்டு பார்த்தேன், அதில் என்னுடைய பங்குல என்னுடைய சொத்துல உனக்கு கிடைச்சது 2 பைசா தான். நான் உனக்கு அதிகமாக உனக்கு 5 பைசா 10 பைசா கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒருவன் நேரடியாக குர்ஆனை விளங்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி குறுக்குத்தனமாக தான் வழங்க முடியும். நேரடியாக யாராலும் குர்ஆனை வழங்கவே முடியாது. குர்ஆனுக்கான அர்த்தத்தை, ஹதீஸுக்கான அர்த்தத்தை அதை ஆய்வு செய்த இமாம்களின் மூலமாகத்தான் அதை விளங்க முடியும். அந்த இமாம்கள் என்று சொன்னால் அவர்கள் நாம் இன்னைக்கு உள்ள மதுஹபை பின்பற்றவில்லை, அதாவது இன்னைக்கு உள்ள இமாம்களை பின்பற்றவில்லை.
அன்றைய காலத்தில் உள்ள இமாம்களை பின்பற்றுகின்றோம். அன்றைய காலம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹைருல் குரூனி கருணி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும் ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரண்டாவது குத்பாவுடைய கரெக்டாக ஓதப்படுகிறது. எந்ததெல்லாம் மக்களுக்கு குழப்பம் ஏற்படுமோ அதுவெல்லாம் குத்பாவில் வாரந்தோறும் ஓதப்படுகிறது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஹைருல் குரூனி கருணி, காலங்களில் சிறந்த காலம் நானும் என்னுடைய தோழர்களாகிய சஹாபாக்களும் வாழக்கூடிய காலம், அது முதல் நூற்றாண்டு. அதை அடுத்துள்ள காலம் சும்மல் லதீன யலூனஹும், அதை அடுத்துள்ள காலம் சஹாபாக்களும் அந்த சஹாபாக்களை பார்த்த தாபீன்கள் வாழக்கூடிய காலம், அது இரண்டாவது நூற்றாண்டு. சும்மல் லதீன யலூனஹும், மீண்டும் சொன்னார்கள் அதை அடுத்துள்ள காலம், அது யாருடைய காலம்? தாபீன்களும் அவர்களை பார்த்த தபஅ தாபீன்களும் வாழ்ந்த காலம். இந்த மூன்று காலங்களைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறந்த காலம் என்பதாக சொன்னார்கள். அந்த மூன்று காலத்தில் வந்தவர்கள் தான் இந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த நான்கு இமாம்களும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொற்காலத்தில் வந்தவர்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து அதற்கான விளக்கத்தை சொல்லக்கூடியவர்கள். இந்த ஆய்வு செய்வதை அல்லாஹ்வே விரும்புகிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சில இடங்கள்ல அல்லாஹு தஆலா நீ ஆய்வு செஞ்சு பார், நீ யோசனை செய்து பார் என்பதாக அல்லாஹ் விட்டுடுவான். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சொல்றான், இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் குர்ஆன் ஹதீஸ் போலும் மற்ற இமாம்களுடைய கருத்து தேவையில்லை என்று சொல்கின்றார்களே, அவர்களெல்லாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல்லாஹு தஆலா யார் தலாக் விடப்பட்டதோ, தலாக் விடப்பட்டவன் அந்த பெண் 3 மாத காலங்கள் இதா இருக்க வேண்டும். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. அல்லாஹ் சொல்றான், தலாக் விடப்பட்ட பெண் 3 குரு அளவு அவன் இதா இருக்க வேண்டும்தாக சொல்றான். இங்கே குரு என்று சொன்னால் 2 அர்த்தங்கள் கிருஷ்ணரிலே இருக்கின்றது. அரபிக் கிருஷ்ணரி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த குருவுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் ஹைல், அசுத்தமானது, மாதவிடாய் காலங்கள், அதற்கு குரு என்று சொல்லப்படும். இன்னொரு அர்த்தம் சுத்தம், துஹூர், மாதவிடாய்க்கு பிறகு சுத்தமாக இருக்கின்றாலே அந்த காலம் என்பதாக சொல்லப்படுது. இப்போ ஒரு மனிதன் தலாக் விட்டான்னு சொன்னால் அந்த பெண்மணி 3 மாத காலம் அவள் இதா இருக்குன்னு சொன்னால் அது எதை வைத்து அமல் செய்கிறது? இப்போ இமாம்கள் அதில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹைல் என்பதை எடுத்துக்கொண்டார்கள். இமாம் ஷாஃபி மாலிகி அவர்கள் துஹூர் என்பதை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? 2 அர்த்தமும் அதில் இருக்குது. ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் இன்னொரு அர்த்தத்தை பிரகாரம் அமல் செய்யாமல் போகிறோம். அதனால இமாம்கள் ஒரு அர்த்தத்தின் பிரகாரம் இவர்களுடைய ஆய்வின் பிரகாரம் ஹைல் என்பதாக எடுத்துக்கொண்டார்கள். இமாம் ஷாஃபி மாலிகி அவர்களுடைய ஆய்வின் பிரகாரம் துஹூர் என்பதாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இது போன்ற கருத்து வேறுபாடு வரக்கூடாது என்று நினைத்திருந்தால் அதற்கு நேரடியான அர்த்தத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான் அல்லவா? அரபியிலே இந்த மாதவிடாய்க்கு ஹைல் என்பதாக சொல்லப்படும். அப்போ வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு என்று சொல்வதற்கு பதிலாக ஸலாஸத ஹைல் என்பதாக சொல்லியிருக்கலாம். ஹைல் என்று சொன்னால் 3 மாதவிடாய் காலங்கள் இதா இருக்க வேண்டும், அல்லது ஸலாஸத துஹூர் என்பதாக சொல்லியிருக்கலாம். ஸலாஸத துஹூர் என்பதாக சொன்னால் 3 சுத்தமுடைய காலங்கள் இதா இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னால் அதில் கருத்து வேறுபாடே கிடையாது. மாதவிடாய் அல்லாஹ் சொல்லிட்டானா மாதவிடாய் தான் எல்லா இமாம்களும் எடுப்பாங்க. துஹூர் என்பதாக சொல்லிட்டான்னு சொன்னால் துஹூர் என்பதாகத்தான் எல்லா இமாம்களும் எடுப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த 2 வார்த்தைக்கு பகரமாக 2ஐயும் சேர்த்த ஒரு வார்த்தை குரு என்பதாக போட்டான். அதனால் தான் இமாம்கள் இது ஒரு இமாம் இந்த கருத்தை அவங்களுடைய ஆய்வின் பிரகாரம் எடுத்துக்கொண்டாங்க, இன்னொரு இமாம் அவங்களுடைய ஆய்வின் பிரகாரம் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டாங்க. இப்படித்தான் இமாம்கள் ஆய்வு செய்து குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு எல்லாவற்றையும் அமல் செஞ்சாங்க. இது மட்டுமல்ல, இப்போ நம்ம அல்-அம்து சூரா ஓதுறோம் தொழுகையில்,
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதுஹபின் பிரகாரம் அல்ஹம்து சூரா ஓதுவது பரது. ஆனால் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதுஹபாகிய நம்முடைய மதுஹபின் பிரகாரம் அல்ஹம்து சூரா ஓதுவது வாஜிப். ஏன் இந்த கருத்து வேறுபாடு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், யார் அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை என்பதாக சொன்னாங்க. யார் அல்ஹம்து சூரா ஓதலையோ அவனுக்கு தொழுகை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பார்த்தாங்க, அல்ஹம்து சூரா ஓதுனா அவனுக்கு தொழுகை இல்லை, அதனால அல்ஹம்து சூரா ஓதுவது பரல் என்பதாக ஆக்கினாங்க. ஷாஃபி மதுஹபுடைய பள்ளிகளுக்கு போனால் தெரியும், இமாம் அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டு வலல்லாமீன் என்பதாக சொல்லுவாங்க. எல்லாரும் ஆமீன் சத்தமாக சொன்ன பின்னாடி கொஞ்சம் கேப் போடுவார் இமாம். அந்த சமயத்தில் பின்னாடி தொழுபவர்களெல்லாம் அல்ஹம்து சூரா ஓதுவாங்க. சத்தமாக இல்லை, மௌனமாக எல்லாரும் அல்ஹம்து சூரா ஓதுவாங்க. அவங்க ஓதுறதுக்கு பிறகு தான் இமாம் அடுத்த துணை சூறாவை ஓதுவார். ஏன்? அந்த அல்ஹம்து சூரா ஓதுவது அவங்களுக்கு பரல். நம்முடைய இமாம் ஏன் அதை வாஜிபாக்குனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவார்கள், இமாம் ஒன்றை செய்தால் முக்ததிக்கு அது போதுமானது. இமாம் ஓதினால் முக்ததிக்கு போதுமானது. இவர்கள் இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஹதீஸ் எடுப்பதற்கு முன்னால் இவர்கள் குர்ஆனையும் பார்க்கின்றார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேட்கணும். அப்போ நம்ம தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதப்படுது, அதை செவிதாழ்த்தி கேட்கிறோம். அதனால செவிதாழ்த்தி அல்லாஹ் கேட்க சொல்லிட்டான். அதே நபி அவங்க சொல்லிட்டாங்க, இமாம் ஓதிட்டா முக்ததிக்கு போதுமானு சொல்லிட்டாங்க. அதனால இமாம் ஓதிட்டாங்க, நீங்க யாரும் ஓத தேவையில்லை. அப்ப இமாமும் ஓதலன்னு சொன்னா அந்த வாஜிப குற்றத்துக்காக நம்ம சஜிதாசம் செய்யணும். இது அபு ஹனீஃபாவுடைய சட்டம். இது போலதான் இமாம்கள் சட்டத்தை பிடிக்கிறார். இது சஹாபாவுடைய காலத்தில் நடந்திருக்குது. பனு குரைலாவுடைய போர் நடக்குது. அந்த போர்க்களத்தில் பல சஹாபாக்கள் அந்த போருக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் வெற்றி கிடைக்கல, தோல்வியும் கிடைக்கல, வெற்றியும் கிடைக்கல. போர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபிகிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அங்கே போர் நடக்குது, இன்னும் வெற்றியாகவே இல்லை, இன்னும் கொஞ்சம் சஹாபாக்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருக்கக்கூடிய இன்னொரு ஜமாத்தை அந்த கூட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும் போது அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அங்கு போய் தான் அசல் தொழுன்னு சொன்னாங்க. பனு குரைலாவுடைய இடத்துக்கு போய் தான் நீங்கள் அசல் தொழும்பதாக சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் ஜமாத்து போகக்கூடிய வழியிலேயே அசலுடைய நேரம் முடிய போகுது. அசலுடைய வக்து முடிய போகுது. அசலுடைய வக்து முடிஞ்சு சொன்னால் அடுத்தது மகரிபுடைய வக்து தான். அப்போ அசல் தொழுகாமல் போயிட்டு இருந்தால் அந்த தொழுகை கலாவாயிடும். இப்போ அங்கே சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, நபி அவங்க சொன்னது அங்கே பனு குரைலாவுக்கு போய் தான் அசல் தொழுன்னு சொன்னாங்களே, நாம் அவ்வளோ சீக்கிரமாக போய் அங்கே சேர்ந்துங்களுக்காக சொன்னாங்க. ஆனால் நம்மளால் அங்கே போய் சேர முடியல. அதனால் நம்மளுக்கு இங்கேயே அசல் தொழுதுருவோம், இங்கே விட்டன்னு சொன்னால் அது நமக்கு கலாவாக போயிடும். அதனால் அசல் தொழுதுருவோன்னு சொல்லி சில சஹாபாக்கள் அங்கேயே அசல் தொழுதாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் இல்லை நபி அவங்க என்ன சொன்னாங்க, பனு குரைலாவுக்கு போய்தான் தொழுக சொன்னாங்க, அது கலாவானா என்ன, நபி சொன்னது தான் நான் செய்வேன். சில சஹாபாக்கள் இங்கே தொழுகல, அங்கே போயிட்டாங்க. அங்கே பனு குரைலாவுக்கு போய் தான் அசல கலாவாக தொழுதாங்க. இந்த தொழுகையெல்லாம் அந்த போரெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த ரெண்டு கருத்தையும் சஹாபாக்கள் நபியத்தை வைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீங்க அசல் தொழுகையை பனு குரைலாவுக்கு வந்து தான் தொழுகும்படி சொன்னீங்க, நாங்கள் வரக்கூடிய வழியிலேயே அசருடைய நேரம் முடிய போதுன்னு சொல்லிட்டு பாதி பேர்கள் எங்கேயே தொழுதுட்டோம். இன்னும் பாதி பேர்கள் நீங்கள் அங்கே போய் தொழுன்னு சொன்னதுனால அங்கே போய் தொழுதாங்க. இந்த ரெண்டு பேரில் எது உங்களுக்கு சரி, நாங்கள் செஞ்சது தவறா என்பதாக சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சதும் சரி, நீ செஞ்சதும் தப்பு கிடையாது, நீ செஞ்சதும் தப்பு கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்சதும் சரி, உங்கள் ரெண்டு பேருக்கு அல்லாஹ்விட்ட கூடி இருக்கு என்பதாக சொன்னாங்க.
நபி அவர்கள் அங்கே கருத்து வேறுபாடுகளை அவங்க கலைக்கல. நான் சொன்ன பேச்சுக்கியா மீறி நீங்கள் சொல்றீங்கன்னு கேட்கல. நான் சொன்ன கருத்து என்ன, நான் சொன்னது என்ன, நீங்க அங்கே போய் தொழுகுன்னு சொன்னேன், நீங்கள் ஏன் அங்கே போய் தொழுகாம இங்கேயே சொல்றீங்கன்னு கேட்கல. நீ செஞ்சது சரிப்பா, நீ செஞ்சது சரிப்பான்னு சொன்னான். அதே போல 2 சஹாபாக்கள் அல்லாஹ் பிரயாணத்தில் போனாங்க, பயணம் போயிருந்தாங்க. போன இடத்துல தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு. ஒழு செய்யணும், தண்ணி இல்லை. ஒழு செய்ய தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தயமம் செஞ்சாங்க. தயமத்தை செஞ்சுட்டு 2 பேரும் தொழுதாங்க. தொழுத பின்னாடி தண்ணீர் கிடச்சிருச்சு. தொழுத பின்னாடி அந்த தொழுகையுடைய நேரம் வக்து முடிவதற்கு முன்னால் தண்ணீர் கிடச்சிருச்சு. இப்போ தண்ணீரை பார்த்ததுனால அந்த சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி சொல்கிறாங்க, இப்போ நமக்கு தண்ணீர் கிடச்சிருச்சு, நாம் தயமம் செஞ்சு தான் தொழுதோம், நம்ம இப்போ தண்ணீர் கிடச்சதுனால ஒரு செஞ்சு திரும்ப தொழுதுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சஹாபி சொல்கிறாங்க, இல்லை நம்ம தயமம் செய்யும் போது தண்ணீர் கிடைக்கல, அதனால் தயமம் செஞ்சு தொழுதுட்டோம், திருப்பி தொழுக தேவையில்லை. ஒரு சஹாபி நான் திருப்பி தொழுவேன்னு சொல்லி தொழுதாங்க, உழவு செஞ்சுட்டு தொழுதாங்க. இந்த பிரயாணம் முடிஞ்சு நபியத்தில் போய் 2 பேரும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இது மாதிரி நாங்கள் பிரயாணத்தில் போனப்போ தண்ணீர் கிடைக்கல, தயமம் செஞ்சு தொழுதோம், பிறகு தண்ணீர் கிடச்சிச்சு, நான் தண்ணீர் கிடச்சதுனால திரும்ப ஒழு செஞ்சு தொழுதேன், இவரும் ஒழு செஞ்சு தொழுகலை. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, நீ செஞ்சது அசபுத சுன்னத்தி, நீ யார் தயமம் செஞ்சு தொழுதுட்டு மீண்டும் தொழுகலையோ நீ மார்க்கத்தை சரியா பின்பற்றின அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபி மீண்டும் தொழுறாங்களே, அவங்கள பார்த்து சொன்னாங்க, லக்க ஜஸாஉ மர்ரத்தைனி, அல்லாஹு தஆலா நீ திரும்பவும் தொழுதுனால 2 கூலி அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2 பேருடைய கருத்தையும் நபி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஹனஃபி சாஃபின்னு சொன்னால் நமக்கு செலிமானம் ஆக மாட்டோம். இது என்ன ஹனஃபி, இது என்ன சாஃபி. இன்னைக்கு பள்ளிக்கு இங்கே தொழுக வரக்கூடிய கூட சாஃபி மதுஹபையோ ஹனஃபி மதுஹபையோ பின்பற்றதே கிடையாது. இந்த ஊரை பொறுத்தவரையிலையும் பூர்வீகமாக இந்த ஊருக்காரங்க எல்லாமே ஹனஃபி தான், யாரும் சாஃபி கிடையாது. கடலோர பகுதி இருக்கும்போது தான் சாஃபி. கடலோர பகுதின்னு சொன்னால் திருமலை வாசல், காரைக்கால் அங்கெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் சாஃபி, அவங்க தான் சாஃபி. அங்கிருந்து யாராவது இங்கே வந்திருந்தாங்க சொன்னால் நம்முடைய மூதாதையர்கள் அவங்க சாஃபியாக இருக்கலாம். அது அல்லாமல் மற்ற எல்லோருமே ஹனஃபி தான். அந்த ஹனஃபி இமாமை பின்பற்றக்கூடிய நாம் அவங்க எந்த முறையில் தொழுகும்படி சொன்னார்களோ, தொழுகையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறையில் தொழுதால்தான் அல்லாஹ்விற்கு நம்முடைய தொழுகைக்கான சவால் நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு மாற்றமா யாரோ ஒரு சொல்வதை பார்த்து நாமும் கையை நெஞ்சில் கட்டுறது, தொப்புளுக்கு மேலே கட்டுறது, காலை விரிச்சு வைக்கிறது, இப்படிலாம் செஞ்சேன்னு சொன்னால் நமக்கு அல்லாஹு தாலா நம்ம தொழுகையின் மூலமாக நமக்கு எந்த கூலியும் கொடுக்க மாட்டான். மாறாக அந்த தொழுகையை நம்முடைய மூஞ்சிலே அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் மதுஹபை பின்பற்றுவது நம்முடைய கட்டாய கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க, உலில் அம்ரு இமாம்களுக்கு வழிபடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய என்று சொன்னால் இமாம்கள் நம்ம சொல்கிறோம், ஆராய்ச்சி செய்யக்கூடிய இமாம்கள். இந்த இமாம்களுக்கு மத்தியிலே ஆய்வு செய்யக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே போனால் நேரமாகும். ஆய்வு செய்யக்கூடிய இமாம்களில் ஹதீஸ்களை கோர்வு செய்யக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்க. அந்த ஹதீஸை கோர்வு செஞ்சு ஒருத்தவங்க கொடுப்பாங்க, அந்த இமாம்கள் அதை ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சு அதனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி சொல்லுவாங்க. இமாம்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் வருகின்ற ஒரு பெண்மணி நான் ஹைனுடைய நிலைமையில் இருக்கிற, மாதவிடாய் அசுத்தமாக இருக்கிறேன், இப்போ என் வீட்டில் ஜனாசா ஒன்று இருக்குது, அதை நான் குளிப்பாட்டலாமா அப்படின்னு சட்டம் கேட்குறாங்க. அப்போ அந்த இமாம் சொல்கிறாங்க, எனக்கு அதற்கான சட்டம் தெரியல. யோசித்து பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு அதுக்கான சட்டம் தெரியல, நீங்கள் அங்கே போங்க, அங்கே ஆய்வு செய்யக்கூடிய ஒரு குழு இருக்குது, அங்கே போய் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு சொல்லுவாங்க. இந்த பெண்மணி அங்கே போனாங்க. அங்கே போய் கேட்டாங்க, இது போல் நான் யஹீபுனு மஹி அவங்ககிட்ட போய் கேட்டேன், ஹைனுடைய நான் நிலையில் இருக்கிறேன், ஜனாபத்தில் இருக்கிறேன், அந்த ஜனாபத்தில் இருக்கக்கூடிய நான் ஜனாசாவை குளிப்பாட்டலாமான்னு கேட்டேன், அவங்க தெரியல, உங்கள்கிட்ட வான்னு சொன்னாங்க.
நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு நான் குளிப்பாட்டலாமா வேண்டாமா? அப்போ அவங்க ஆய்வு செஞ்சு சொன்னாங்க, நீங்கள் குளிப்பாட்டலாம் போங்க. அப்போ மற்ற இமாம்கள்லாம் கேட்டாங்களாம், எப்படி நீங்கள் சொன்னீங்க இதை? குளிப்பாட்டலான்னு எப்படி சொன்னீங்க? அவன் சுத்தமாக இல்லையே. அப்போ அந்த இமாம சொன்னாங்க, நீங்கள் சொன்ன ஹதீஸை வச்சு தான் நான் சொன்னேன். என்ன ஹதீஸு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவகிட்ட சொன்னாங்க, அந்த முஸல்லாவை எடுத்துட்டு வாமான்னு சொல்லி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, நான் ரசூலல்லாஹ், நான் ஹைலுடைய நிலைமையில் இருக்கிறேன், மாதவிடாய் நிலைமையில் இருக்கிறேன், அசுத்தமாக இருக்கிறேன், நான் எப்படி எடுக்க முடியும்? அதை பள்ளிவாசலுக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, நீ அசுத்தம் இல்லை, உன்னுடைய கை அசுத்தம் இல்லை, உனக்கு குளிப்பு கடமை என்பது உறுதி, ஆனால் நீ அசுத்தம் கிடையாது, உன்னுடைய கை அசுத்தம் கிடையாது, எடுத்துவான்னு சொன்னாங்க. அதே போன்று தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஜனாபத்தில் அதான் மாதவிடாயில் இருக்கக்கூடிய உனக்கு அந்த மாதவிடாய் என்பது அசுத்தம் தான், ஆனால் உன்னுடைய கைக்கு அசுத்தம் கிடையாது, நீ ஜனாசாவை குளிப்பாட்டலாம் என்ற சட்டத்தை நான் சொன்னேன் என்பதாக சொன்னாங்க. அப்போ இமாம்கள் ஆய்வு செய்து ஒரு சட்டத்தை வெளிப்படுத்தி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இமாம்கள் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸுடைய விஷயங்களில் குர்ஆனுடைய விஷயங்களை இஜ்திஹாத் செய்திருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த இமாம்களை இன்னைக்கு குறை சொல்லிக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம பல பேர் அடைக்கிறோம். 20 ரக்காய் தொழுகையை 8 ரக்காயத்தை தான் தொழுகிறோம். இன்னைக்கு 8வது நாள் 8 சம்பளம் இல்லை. 1வது நாள்லேருந்து 8 ரக்காயத்தை போகக்கூடியவங்க இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 8வது நாளில் 8 சம்பளம் தொழுகிற அங்கே இங்கே எல்லாம் சேர்த்து பார்த்தா அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கு அல்லாஹ் 70 கூலியை கொடுக்குறான். அப்பேற்பட்ட இந்த மாதத்தில் கூட நம்ம அமல் செய்யணும்னு சொன்னால் நாம் எவ்வளோ பெரிய துர்பாக்கியசாலி என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி மதுஹபை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.